ஜெர்மனி நான் போன வருஷம் ஒரு மாசம் அங்க போய் தங்கியிருந்தேன். அங்க கேட்ட உங்க ஊர்ல எவ்வளவு இன்ஜினியர்ஸ்ங்க இருக்கிறாங்க அப்படின்னு. எங்க ஊர்ல ரொம்ப கம்மி இன்ஜினியர்ஸ்ங்க. இப்ப தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் இன்ஜினியர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். கர்நாடகால 1.5 லட்சம் ப்ரொடியூஸ் பண்றோம். ஆந்திரால 1.5 லட்சம் பண்றோம். இந்தியால மட்டும் பாத்தீங்கன்னா 9.5 லட்சம் 9.5 லேக் இன்ஜினியர்ஸ், ஆல்மோஸ்ட் 10 லட்சம் இன்ஜினியர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 1,30,000 டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம். ஜெர்மனில பாத்தீங்கன்னா 1300 இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு கண்ட்ரியில நம்ம 10 லட்சம் இன்ஜினியர்ஸ், ஜெர்மனில 1300 பேர், அவ்வளவுதான் இன்ஜினியர்ஸ் ஒரு வருஷத்துக்கு. ஏன் வந்து நீங்க 1300 பேர் ப்ரொடியூஸ் பண்றீங்க, ஏன் உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டா, எங்க ஊர்ல வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டுங்க, அதுக்கப்புறம் பிராக்டிஸ் ஸ்கூல் 3 வருஷம் படிக்கணும். அவனா வந்து கார்பெண்டரா வேலை செய்யணும். நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க. 3 இயர்ஸ் வந்து நீங்க ஸ்கூல்ல வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ண தெரியுதா உங்களுக்கு? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கீங்க, ஒரு விஷயத்தை வந்து நீட்டா வந்து பண்ணி அது ஒரு ப்ராடக்ட்டா உங்களுக்கு உருவாக்க தெரியுதா? 3 வருஷம் பிராக்டிஸ் ஸ்கூல். 4 + 3 7 இயர்ஸ். 7 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 வருஷம் வந்து டிசைன் ஸ்கூல். நீங்க டிசைன் பண்ணணும். 8 வருஷம் நீங்க படிச்சு முடிச்சா தான் உங்களுக்கு இன்ஜினியர் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க.